இந்தா உன் அப்பா பேசணுமா பேசு. சொல்லுங்கப்பா. அனுமா, இவ்வளவு பிரச்சனைக்கு மதியில நீ அங்க இருந்துதான் ஆகணுமா? எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டியா? அங்க பேசு, என்கிட்ட என் பாயிர. ஹலோ அனு, கொஞ்சம் அப்பா சொல்றத தயவு செய்து காது கொடுத்து கேளு. நாம நடிச்சே அங்க ஒரு பெரிய குடும்பத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். நடிக்கிறோங்கிறது சரிப்பா, ஆனா ஏன் மாத்தல? அது நம்ம பார்வையில, ஆனா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. ஹலோ ஹலோ அனுமா, லைன்ல இருக்கியா? சொல்லுங்கப்பா. குத்துது இல்ல உனக்கே, மனசு குத்துது இல்ல, அதனாலதான் அப்பா படிச்சு படிச்சு சொல்றேன். வேணாம், இதெல்லாம் இதோட நிறுத்திட்டு உடனே கிளம்பி வந்துருங்க. அப்பா. அனுமா, சொல்றது கேளு. இப்பதான் அந்த வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சு எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. இதுதான் சரியான நேரம். இந்த நேரத்துல அப்படியே சிரிச்ச முகத்தோட அவங்க கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி நேரா வந்துருங்க. அதுக்கப்புறம் அவங்க பூமி பூஜை பண்றாங்க, நினைவு இல்லம் கட்டுறாங்க, என்னவோ பண்ணிட்டு போகட்டும். அப்பா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். சொல்படி கேட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்கம்மா. இந்த அணுவோட சேலஞ்ச் ஓபன் சேலஞ்ச், எல்லாரும் முன்னாடியும் பண்ற சேலஞ்ச். எனக்கு தகுதி இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்க சொல்ற வேலைய, அது என்னவா இருந்தாலும் சரி, நான் முடிச்சு காட்டுறேன். ஒருவேளை முன்னால இந்த சேலஞ்சில ஜெயிக்க முடியலனா? அதுக்கு சான்ஸே இல்ல சார். அனு அனு அனு, லைன்ல இருக்கியா? அப்பா சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கவனமா, இல்ல நீயா கூட யோசிச்சு பாரு. படிச்சவ, உனக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். சாரிப்பா, இந்த சேலஞ்ச்ல ஜெயிக்காம என்னால வர முடியாது. உங்க வார்த்தையை மீறி நான் பேசுறேன்னு நினைக்காதீங்கப்பா. யாராலையும் சால்வ் பண்ண முடியாதுன்னு நினைச்ச பத்மானி பிரச்சனைய என்னால சரி பண்ண முடிஞ்சதுன்னா, அதே மாதிரி அண்ணம்மா சம்மதத்தோட இந்த நிலத்தையும் வாங்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. வர வர நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற. நீ பண்றது, நீ பேசுறது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு, புதிரா இருக்கு. இது பிடிவாதம் இல்லப்பா, நம்பிக்கை. சூர்யா சார் சொல்லுவாங்கல்ல, அந்த நம்பிக்கை. என்னால எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த நிலத்தை வாங்க முடியும்ன்ற நம்பிக்கை. எனக்கு திறமை இருக்குன்னு எல்லாருக்கும் நிரூபிக்க முடியுங்கிற நம்பிக்கை. சாரிப்பா, நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுறேன். இந்த சேலஞ்ச் எல்லாம் விட்டுட்டு. ஹலோ ஹலோ ஹலோ, ஏய் என்னடி போன என்கிட்ட கொடுக்காம கட் பண்ணிட்ட? அது சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கேட்க வேணாமா? ஏமா, இங்க நடக்கிறதெல்லாம் ஒண்ணு விடாம அப்பா கிட்ட சொல்லிடுவியா? ஏ சுப்பு என் புருஷன்டி. போமா, அப்பா எவ்வளவு பயப்படுறாரு தெரியுமா? சுப்பு சொல்லிடுச்சு, நான் சொல்லல. ராத்திரி தூங்கும் போதெல்லாம் என் நெஞ்சுக்குள்ள அப்படியே தடக்கு தடக்கு தடக்குன்னு ரயில் ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. எனக்கு எப்படி பக் பக்குன்னு இருக்கு தெரியுமா? நீ வேற சும்மா இருமா. ட்ரெயின் ஓடுது, ஹெலிகாப்டர் ஓடுதுன்னு. ஏய் அனு அடி நீ? அனுவா? சின்ன வயசுல மண்புழுவை பார்த்து ஐயோ பாம்புன்னு ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சுக்குவேன். இப்ப இப்படி பேசுற? எங்க இருந்து நீ உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துச்சு? சூர்யா சார் கிட்ட இருந்துமா. அவர் எதுக்கு வந்து பயப்படுறாரா? நானும் நீயும் எவ்வளவு வளர்றோம். அவர் வந்த நாள்ல இருந்து ஒரு வார்த்தையாவது வளர்னாரான்னு பாத்தியா? அவரை பார்த்து கத்துக்கோமா. ஏய் அவரு கோடீஸ்வரன்டி. நாளைக்கே உண்மை தெரிஞ்சாலும் ஆமா அப்படித்தான் நான் தானே தைரியமா நிப்பாரு. ஆனா நாம அப்படியா? நமக்கு எதுக்குடி இந்த வம்பு? பேசாம அப்பா சொல்றதே கேட்டுருவோம். நைட்டோ ஓடி போயிடலாமா? நைட்டோட நைட்டா ஓடணுமா? நாம என்ன இங்க தேடவா வந்தோம்? நிலம் வாங்கம்மா, நிலம் வாங்க. நீ ஏதாவது வளராத. அடியே என்னடி சொல்ற? அந்த அண்ணம்மா அவங்க சொந்த பேத்தியோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆனப்ப கூட பூர்வீக நிலத்தை தரமாட்டேன்னு சொல்றாங்க. நீ எவ்வளவு ஒருத்தி? நீ கேட்டா மட்டும் கொடுத்துருவாங்களாடி? வாவ் வாவ் வாவ், என்ன ஒரு ஆக்டிங், அதுவும் குடும்பத்தோட. கலக்கிட்டீங்க 3 பேரும். காலையில எந்திரிச்சு கோலம் போட்டது என்ன, ஏலக்காய் மாலை போட்டது என்ன, பத்மா அன்னைக்காக உருகினது என்ன, இதுல என்னையும் பிளாக் காஃபியும் சேர்த்து வச்சது என்ன? கலக்குறானோ? சும்மா சொல்லக்கூடாது. கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாம நடிக்கிறதுனா பெரிய விஷயம்தான். நான் ஒத்துக்கிறேன். ஆனா அனு, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். நீதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் சொன்னப்ப கூட நீ நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கேங்கிறத என்னால ஜீரணிக்கவே முடியல. எப்படி அனு உன்னால என்ன இப்படி ஏமாத்த முடிஞ்சது? சாம், நோ அனு,
நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ சாரி கேக்குறதையும் இல்லனா நீ பண்ண தப்ப ஜஸ்டிஃபை பண்றதையும் கேக்குற நிலைமையில நான் இல்ல. நாளைக்கு பூமி பூஜை. அதுக்குள்ள உங்க அம்மா சொன்ன மாதிரி நைட்டோட நைட்டா கிளம்பி போயிடுங்க. நீங்க எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுறத நான் பார்க்க விரும்பல. நீங்க நடிச்சிருக்கலாம், ஆனா நான் உன் மேல வச்சிருந்த பாசமும் உன் அம்மா மேல வச்சிருந்த மரியாதையும் நடிப்பில்ல, நிஜம். நடிக்க வந்த உனக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? சாம், இல்ல அனு, வேண்டாம். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என்னெல்லாம் சொன்ன அனு? டாக்குமெண்ட்ரி எடுக்க போற, தரிசு நிலத்தை படம் எடுக்க போற, அது இதுன்னு. மை காட், இது தெரியாம இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உன்னை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடினாங்களே. நாளைக்கு நான் எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். டாக்குமெண்ட்ரி விஷயமா அர்ஜென்ட்டா கிளம்பி போயிட்டான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீ முதல்ல கிளம்ப. இனிமே என் முகத்திலேயே முடிக்காது. இப்போ நான் பேசலாமா? புதுசா பொய் ஏதாவது சொல்ல போறியா? சார், நீங்க போய் இதெல்லாம் கொண்டு வரலாமா? நான் கிச்சனுக்கு வந்து குடிக்க மாட்டேனா? இவ்வளவு நேரம் நீ வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த, ஆனா நீ வரல. அப்போ எனக்காக வெயிட் பண்ண மாட்டீங்களா சார்? எத்தனை ஜென்மம் ஆனாலும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பானோ. ஹலோ சார். எஸ் எஸ் அனு. எஸ் அனுவா? இது என்ன ஆபீஸா? ஆபீஸே சுத்தமா என் மைண்ட்ல இல்ல அனு. மறந்தே போயிட்டேன். கால்ஸ் இல்ல, மெசேஜ் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, டோட்டலா நெட்வொர்க்கே இல்ல. மீரா, பங்கஜ், மீட்டிங் ஷெட்யூல்ஸ், இந்த டென்ஷன் எதுவுமே இல்ல. ஆனா நீ இருக்க. இந்த லைஃப் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல அனு? என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? ஆனா நீ இருக்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சே சார். ஆஃபீஸ் ஸ்டாஃப் நீ இருக்கல அனு, அத சொன்ன. எனிதிங் ராங்? நத்திங் சார், நத்திங். நல்லா சமாளிக்க படிச்சிட்டீங்க சார். எல்லாம் நீ கத்து கொடுத்ததுதான் அனு. நானா? இந்த பழியும் ஏன் மேலையா? இந்த அனு, எப்படி இருக்கு அனு? நீங்க போடுற என்ஜிடியை கேட்கணுமா சார்? செம்மையா இருக்கு. தேங்க்ஸ் அனு. நீங்க ஒரு நாள் டீ போட்டு கொடுத்ததுக்கே வானத்துல மிதந்த மாதிரி இருந்த. இப்போ தினம் தினம் உங்க கையால இஞ்சிட்டி. போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். அனு, இன்னைக்கு பூமி பூஜை தெரியும்ல? அதனால என்ன சார்? நீ போட்ட பிளான் சக்சஸ் ஆகி அந்த சீனிவாசன் பத்மாவதி தேடிட்டு இங்க வந்துட்டான். குட். ஆனா எல்லா பிளானும் இப்படி சக்சஸ் ஆகணும்னு இல்ல அனு. சோ தி கிரேட் சூரிய பிரகாஷ்க்கு கூட நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அப்படி இல்ல அனு, நீ எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லனா நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன சார் கவலை? ஆனா நான் தான் எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதுன்னு நீ ரெண்டு கையும் கட்டி போட்டுட்டியே. நீங்க கூட இருங்க சார், எனக்கு அது போதும். நான் எதையும் சாதிச்சிருவேன். சுந்தரம், 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 இங்க வாப்பா. ஹலோ சார்.
உங்களை தான் கூப்பிடுறாங்க. மை காட், என் பேர் தானே சுந்தரம். தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ. ஏதோ ஒரு ஞாபகத்துல என் பேரையும் நான் மறந்துட்டேன். ஹலோ சுந்தரம். ஆ, என்னப்பா டியூட்டியை ஒழுங்கா செய்ய மாட்டியா? என்னாச்சு மேடம்? என்னாச்சு மேடம்னு வாய் தான் சொல்லுது, ஆனா உடம்புல ஒரு பணிவும் இல்ல. ஆ, என்னாச்சு மேடம்? இந்த டீ கப்பை யாரு வாங்கிட்டு போவா? ஏயா, சூர்யா உன்னை போட்டு அந்த விதி விதிச்சானே, அதுக்கு அப்புறமா இவங்க கிட்ட எல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க. ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தாயா. சின்ன பண்ண, இப்போ அவங்களே வந்து சொல்லுவாங்க, அப்ப புரியும் உங்களுக்கு. அப்போ நாம நிஜமாவே பிரச்சனை பண்ண போறோமா? அட்ரஸக்க அட்ரஸக்க. என்ன மிஸ்டர் நாராயணன், என்ன ஞாபகம் இருக்கா? ஐயோ, உங்களை மறக்க முடியுமா? கை வரைக்கும் பணம் வந்து காத்தோட பறந்து போச்சே, அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமா? கை நீட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் ஆவது வாங்கியிருப்பேன். இவனால பெரிய யோக்கிய மாதிரி பேசி அதையும் கோட்டை விட்டான். சின்ன பண்ண, இப்ப நிஜமாவே பணம் கைக்கு வரப்போகுது. யோ, சுமாரியா அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா, இவனை நம்பலாமா வேண்டாமா? நீங்க யாரையும் நம்ப வேண்டாம். ஆ, இத பாருங்க. ம். ஐ எம் சூர்யா பிரகாஷ், CEO of Prakash Group of Companies. உட்காருங்க கிருஷ்ணன். பரவாயில்லைங்க. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஞாபகம் இருக்கா? எப்படி மறப்பீங்க? இன்னைக்கு பூமி பூஜை நடந்த இடத்த வாங்க வந்தது நாங்க தான். நிஜமா உங்க தேவை என்ன கிருஷ்ணன்? பணமா? எவ்வளவு வேணும்? 25 கோடி, 50 கோடி? பங்கஜ், என்ன பண்ண போறீங்க கிருஷ்ணன் இந்த பணத்தை வச்சு? அப்படியே சாப்பிடுவீங்களா? உங்க புள்ள உங்களுக்கு தராத சந்தோஷத்தை இந்த பணம் தந்துருமா? சார், இது பணம் பத்தின பிரச்சனை இல்லை சார், ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு. பணத்தால பிரச்சனையை தீர்க்க முடியாது சார். எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. உங்க விலை என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. ஊர்ல எல்லாரும் முன்னாடியும் தலை முழுகிட்டு வந்துட்டு பந்தம் பாசம் நீங்க வந்து கதை அளக்காதீங்க சார். உங்ககிட்ட பணம் இருக்கலாம், ஆனா என்ன வேலை பேச முடியாது. அதுக்கு நான் ஆள் இல்லை. ஆனா இந்த பணத்துக்காக தானே உங்க பையனையே தலைமொழிக்கிட்டு வந்தீங்க கிருஷ்ணன். இப்ப என்னமோ பணத்தாசையே இல்லைங்கிற மாதிரி டிராமா பண்றீங்க. இங்க பாருங்க கிருஷ்ணன், அந்த நிலத்தை நாங்க வாங்க நினைச்சத பணம் பண்ண இல்ல. எங்களுக்கு பணம் பண்ண 1000 வழி இருக்கு. அந்த நிலத்துல ஃபேக்டரி கட்ட நினைச்சத இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக. ஒரு ஃபேக்டரி கட்டினா எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்கும். ஆனா நீங்க இந்த நிலத்து பிரச்சனைய ஈகோ பிரச்சனையாக்குனது எதுக்கு? பணத்துக்காக தானே. அப்படி என்ன கிருஷ்ணன் இந்த பணத்துல இருக்கு? எனக்கு நிஜமாவே புரியல. உங்க பிள்ளைக்கு முன்னாடி இது வெறும் காகிதம்னு தோணலையா கிருஷ்ணன்? ஓகே, அது உங்க ப்ராப்ளம். இப்ப சொல்றேன், எனக்கு இந்த நிலமும் வேண்டாம், ஃபேக்டரியும் வேண்டாம். நாங்க வாங்கலனா வேற யாரும் இந்த நிலத்தை இவ்வளவு பணம் கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா சுத்தி இருக்கிற நிலம் எல்லாத்தையும் நாங்க ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஆனா நீங்க பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு இந்த நிலத்தோட மதிப்பை விட 2 மடங்கு பணம் தரேன். 2 மடங்கு என்ன, 2 மடங்கு. பிளாங்க் செக் தரேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கங்க. சார், இத்தனை நாளா நிலத்துக்காக இந்த வீட்டுல நீங்க வேலைக்காரனா இருந்திருக்கீங்க, இப்ப பிளாங்க் செக் கொடுக்குறீங்க. இதுல எதை நம்புறது? இதுவும் நடிப்பா இருந்தா? சார், எங்க கம்பெனி டர்ன் ஓவர் எவ்வளோன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. இந்த நிலம் கிடைக்காம ஃபேக்டரியே வரலனாலும் எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. யானையை கொசு கடிச்ச மாதிரி போயிட்டே இருப்போம்.
உங்க வீடு தேடி வந்து இவ்வளோ பெரிய விஐபி பிளாங்க் செக் தராருன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க சார். மடையந்தான் அந்த நடிப்புன்னு சொல்லுவான். அனு, இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ், இனிமே நாம இப்படி இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இனஃப். நாளைக்கே நாம இங்க இருந்து கிளம்பிடலாம். சார். எஸ் அனு, இன்னைக்கு நடந்ததெல்லாம் நீ பார்த்தல்ல. ஆனா அது இல்ல அனு, இந்த இடம் வேணும்னு தான் கிருஷ்ணன் சீனிவாசனை தான் புள்ளையே இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியும் தலைமொழிகிட்டு போயிருக்காரு. அந்த நிலத்தை அவர் விற்க நினைக்கிறது நம்ம கிட்ட. இது சரியில்லை அனு. ஆமா அனுமா, சார் சொல்றது சரிதான். இன்னைக்கு அந்த நில விஷயத்துல அவர் பண்ண பிரச்சனைய கேட்டு எனக்கு இப்ப கூட பக்கு பக்குன்னு இருக்கு. என்னதான் தான் பேத்தியோட வாழ்க்கையில இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அண்ணம்மா கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல. நம்ம இந்த இடத்துக்காக தான் வந்திருக்கோம்னு தெரிஞ்சா. ஆனா நம்ம யாரையும் ஏமாத்தி நிலத்தை வாங்க போறது இல்லையே. ஏய், இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்னடி? உன்னை விடு. நாளைக்கே சார் தான் சூரிய பிரகாஷ் சாருன்னு தெரிஞ்சா அவர் எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிப்பாரடி. அத பத்தி நீ யோசியா? இதெல்லாம் அவருக்கு தேவையா? நான் தலை குனிஞ்சு நிப்பேன்னு யோசிச்சு இத சொல்லல. பத்மா ஊர்ல எல்லார் முன்னாடி அழுதுட்டு நின்னுட்டு இருந்தத என்னால பார்க்க முடியல. ஒரு பொண்ணோட சாபம் நமக்கு வேண்டாம். ஒரு கெட்ட கனவுல இருந்தே இன்னும் என்னால மீள முடியல. சார், ஐ மீன், பத்மா கண்ணீர்ல தான் நம்ம ஃபேக்டரி கட்டணும்னா அது தேவையில்லை. அவங்க மணிமண்டபமே கட்டிக்கிட்டோம். அது அவங்க சொத்து. என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். நம்ம நாளைக்கு காலையில இங்க இருந்து போயிடலாம். சார், எல்லாம் முடிஞ்சு வர போற டைம்ல என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்னடி எல்லாம் முடிஞ்சு வருது? எங்க முடிஞ்சு வருதுங்கிற? நிலத்தை உனக்கு கொடுக்கற அறிகுறியே காணோம். எல்லாம் முடிஞ்சு வருதுங்கிறான் சார். அவ்வளவு சொல்றாருல, கிளம்பி முதல்ல. நீ கொஞ்சம் சும்மா இருமா. நம்ம போனா மட்டும் பத்மா நீ வாழ்க்கை சரியாயிடுமா? இந்த புக்க அன்னபூர்ணிக்கு அமைச்சிருக்கேன். கண்டிப்பா இதுல அந்த அனு மாட்டுவா. இதுலயும் அவ தப்பிச்சிட்டானா இன்னும் சீரியஸா தான் பிளான் பண்ணணும். ஹலோ மீரா, இஷ்யூ பாத்தீங்களா? இப்பதான் பார்த்தேன். ஆர்டிகல், போட்டோஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்கு. எஸ்பெஷலி ஃப்ரண்ட் பேஜ் சூப்பரா வந்திருக்கு. தேங்க்ஸ் மீரா. இன்னொரு ஆப்ளிகேஷன். எங்க மேகசினுக்கு உங்க அட்வர்டைஸ்மென்ட் வேணும். முன்னாடி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்ப கொஞ்ச நாளா ஸ்டாப் பண்ணிட்டீங்க. யா காஸ்ட் கட்டிங்காக ஸ்டாப் பண்ணோம். இப்ப எங்க மார்க்கெட்டிங் டீம்ல பேசி உங்களுக்கு ஆட் தர சொல்றேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட். ரொம்ப தேங்க்ஸ் மீரா. I'll catch you later. ஓகே. உங்களுக்கு தான் மேடம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். போன் பிஸியாவே இருந்தது. சொல்லுங்க மயில் வாகனம், என்ன விஷயம்? என்னென்னவோ நடந்து போச்சு மேடம். அண்ணம்மா வீட்டுல தங்கியிருந்த ஆளு சமையல்காரன் இல்லையா, உங்க கம்பெனியோட ஓனராம். ஐயோ, என்ன சொல்றீங்க? சுத்தம் உங்களுக்கே தெரியாதா? இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு மேடம். எல்லாரையும் வீட்டை விட்டே வெளியே போய் சொல்லிட்டாங்க. அண்ணம்மா பயங்கர கோவத்துல இருக்காங்க மேடம். அப்ப இந்நேரம் அனு வேலூரியே தாண்டி இருப்பான்னு சொல்லுங்க. ஆமா மேடம், அவங்க போன வேகத்துக்கு இந்நேரம் சென்னையில பாதி தூரம் வந்திருப்பாங்க மேடம். ஆனா அந்த நிலம்தான். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் மயில் வாகனம். அந்த நிலம் எங்க போக போகுது? மேடம் 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 அந்த கமிஷன். அதெல்லாம் கரெக்டா வரும், கவலைப்படாதீங்க. எவ்வளவு நேரமா போன் பண்றது? உடனே எடுக்க மாட்டீங்களா? இல்ல பங்கஜ், ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருந்தேன், அதை எடுக்க முடியல. சொல்லுங்க.
சரி, நான் இப்ப உடனே வரேன். என்ன எல்லாரும் இப்படி சும்மா இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை ஒருத்தன் கடத்தி இருக்கான். அதுவும் நம்ம வீட்ல இருந்துகிட்டு நம்மள ஏமாத்தின ஒரு சாதாரண சமையல்காரன். பத்தாததுக்கு போன்ல வேற கூப்பிட்டு மிரட்டுறான். நீங்க இப்படி கையை பேசிட்டு நின்னுட்டு இருக்கீங்க. சந்துரு, நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண சமையல்காரன் இல்ல. சவுத் இந்தியாலேயே பெரிய பிசினஸ் மேன். சும்மா நிறுத்துங்க சித்தப்பா. பெரிய கம்பெனிக்கு ஓனர்னா ரவுடித்தனம் பண்ணலாமா? அவனுக்கு 1000 பேர்னா நமக்கு 1000 பேர் வரமாட்டாங்களா? 4 சாத்துனா சாம் எங்கன்னு சொல்ல போறான். அதை விட்டுட்டு போலீஸ்க்கு போறான், அங்க போறேன் இங்க போறேன்னு. டேய் சந்துரு, கொஞ்சம் பொறுமையாடுறா. நீங்க வேணா எவ்வளவு பொறுமையா வேணா இருங்கப்பா, ஆனா என்னால முடியாது. இப்பவே நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. டேய் சந்துரு, சூர்யா போயிருக்கான்ல, அவன் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். என்ன அண்ணம்மா நீங்க? நம்மள நம்பி வந்த பொண்ணு சாம். அம்மா, சாம் நம்ம வீட்டு பொண்ணுமா. நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம தானமா பதில் சொல்லணும் அவளை பெத்தவங்களுக்கு. ஐயோ ஆமாங்க அத்தை. என் மருமகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. டேய் சந்துரு, ப்ளீஸ்டா ஏதாவது போய் பண்ணு. ஜெயந்தி, அவனே குதிச்சுக்கிட்டு இருக்கான், நீங்கள எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசுறீங்க. சூர்யா வரட்டும், அப்புறம் பேசிக்கலாமே. சந்துரு, கொஞ்சம் இரேன். ஹலோ சார். ஷூர் சார். ஓகே சார். சார் சாரி சார், உட்காருங்க சார், உட்காந்து பேசலாம் சார். என்ன சார் நீங்க ஒரு ஃப்ராட் போய் உட்காருங்கன்னு மரியாதையா பேசிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், அத முதல்ல விசாரிங்க. தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு. என்னம்மா, பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சா? இல்லப்பா, அவ எங்கேயோ பத்திரமா எடுத்து வச்சிருக்கா போல. பத்மா ஏதோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்ன்றா. ஒரு நிமிஷம் இரு. இந்தம்மா. சூர்யா, என்னக்கா? சாமுக்கு மோகனை தவிர வேற யார் எதிரியா இருக்க போறா? என்னக்கா சொல்ற? நல்லா யோசிச்சு பாரு சூர்யா. சாம் தான் மோகன் ஜெயிலுக்கு போக காரணம். அவன் ஏன் இப்படி பண்ணிருக்க கூடாது? ஆனா அப்பவே அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. நீ எதுக்கும் இதையும் போலீஸ் கிட்ட சொல்லிடு. சொல்றேன்க்கா. போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டான். சார், உங்களுக்கே தெரியும் சாம்க்கு எங்க வீட்டுல ஒரு எதிரி இருந்தான். அதான் கேஸ் கூட ஆச்சு. யாரு? அந்த மோகனை சொல்றீங்களா? ஆமா சார். வீட்டுல பத்மாக்கா அந்த மோகன் தான் இதை செஞ்சிருப்பான்னு சந்தேகப்படுறாங்க சார். சான்ஸே இல்ல சார். அவன் தான் ஜெயில இருக்கானே. ஜெயில இருக்கிறவன் வெளியே வந்து எப்படி கடத்துவான்? நீங்களா ஏதாவது குழப்பிக்காதீங்க. சூர்யா, ஒரு நிமிஷம் வாங்க. சூர்யா, அது யாரு மோகன்? எங்க பத்மா அக்காவுக்கு மோகன் ஒருத்தரோட கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருந்தோம். ஆனா அவன் பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சது. அதனால கல்யாணம் நின்னு போச்சு. அவன் பெரிய ஃப்ராடுன்னு இந்த ஊருக்கே நிரூபிச்சது சாம் தான். அதான் அந்த கோவத்துல அவன் சாம கடத்திருப்பானோன்னு பத்மா அக்கா சந்தேகப்படுறாங்க. வாட் இஸ் திஸ் சூர்யா? இதை நீங்க முதல்ல யோசிக்க வேணாமா? இல்ல, அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவன் இப்ப ஜெயில இருக்கான். பரவாயில்ல, முதல்ல அவன் ஜெயில தான் இருக்கானான்னு பார்க்கலாம். வாங்க. ஓகே. எதுக்கும் இன்ஸ்பெக்டரையும் கூட்டு போலாம். ஓகே வாங்க. சார், எதுக்கும் ஒரு தடவை ஜெயிலுக்கு போய் மோகன் இருக்கானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். என்ன சார் நீங்க, போலீஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சரி வாங்க போலாம்.
அவன் இங்க இல்லனா அவன் தான் கண்டிப்பா சாம கடத்திருக்கணும். எஸ் ப்ரோ, எனக்கும் அப்படிதான் தோணுது. நம்ம முதல்ல யோசிச்சிருக்கணும். இருங்க முதல்ல அவன் இங்க இருக்கானா இல்லையான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்பதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். என்ன மச்சான், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? யாரா மச்சான்? ஃப்ராட் பையல. நீயா என்ன மச்சான் கூப்பிடுற? பல்லெல்லாம் உடைச்சிருவேன். என்ன மச்சான், உங்க வீட்ல இருந்த வரைக்கும் மாப்பிளன்னு உருகுன, இப்ப என்னன்னா எல்லாத்தையும் மாத்தி பேசுற. ஆமா, இப்ப எதுக்கு என்ன தேடி வந்த? உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? உங்க வீட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமாடா. உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்த, அப்ப யாரும் சந்தேகப்படல. இப்போ உங்க சங்காத்தமே வேண்டான்னு ஜெயில வந்து உட்கார்ந்துருக்க. இப்போ உங்களுக்கு என் மேல சந்தேகம் வருதா? நல்ல குடும்பம்டா. ஏண்டா, உங்க வீட்ல யாருக்கும் புத்தியே கிடையாதா? யோசிக்கவே மாட்டீங்களா? ஆமா மச்சான், யார் அது புது ஃபிகரு? உங்க வீட்டுக்கு வந்திருக்க புது டிக்கெட்டா? ஏய், நாக்கு அறுத்துருவேன். பார்த்து பேச, இல்ல ஜெயிலுக்குள்ளேயே சமாதி ஆயிடுவேன். யார் அவன்? பார்க்க பெரிய ஆள் மாதிரி இருக்கா, ஆனா வெட்டு குத்துன்னு பேசுறான். இவனும் உங்க வீட்டுக்கு வந்த கெஸ்டா? ஆமா, வீட்டுக்கு யார் வந்தாலும் இடம் கொடுத்துருவீங்களா? இப்படித்தான் எனக்கும் இடம் கொடுத்தீங்க. நான் அம்மான்னு ஒருத்தைய கூட்டிட்டு வந்தேன், அவளுக்கு இடம் கொடுத்தீங்க. இப்ப இவனாவது உண்மையை சொல்லிட்டு வந்தானா இல்ல போய் சொல்லிட்டு வந்திருக்கானா? டேய், பல்லு புடுங்கின பாம்புடா நீ. சும்மா சீராத, உனக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க. அடேங்க அப்பா, டயலாக்லாம் சும்மா பொளக்குறீங்களே சார். உங்களை என்னமோன்னு நினைச்சேன். நீங்க பெரிய ஹீரோவோ? என்ன உள்ள தள்ளிட்டு கம்பிக்கு அந்த பக்கமா நின்னுக்கிட்டு தைரியமா பேசுறிய? உனக்கு வெக்கமா இல்ல? என்ன வெளியே விட்டு பேசி பாடுறா. இதெல்லாம் வெத்து வெட்டு சார். இவகிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. வாங்க சார் போலாம். ஏய், காணாம போனவள சீக்கிரம் கண்டுபிடிங்கடா. அனுமா, இன்னையில இருந்து உன்னை புது வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு நினைச்சுக்கோ. நல்ல சாமி வேண்டிக்கோ, சந்தோஷமா போயிட்டு வா. நேத்து வரைக்கும் உன் மேல விழுந்த கண் திருஷ்டி எல்லாம் கழிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ. கரெக்ட் அனுமா, அம்மா சொல்றதுதான் கரெக்ட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நீ போறது அதே பழைய ஆபீஸா இருந்தாலும் நீ எடுத்திருக்கிற போஸ்ட் புது போஸ்ட், பொறுப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து நடந்துக்கணுமா. அப்கோர்ஸ் நீ இப்ப எடுத்த சேலஞ்சில் ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணிட்டு தான் ஆபீஸுக்கு போற. பட் இருந்தாலும் நாமள கொண்டு ஜெயிச்சிட்டோன்ற திமிர்லாம் வராம, பழச மறக்காம நாம ரொம்ப நிதானமா நடந்துக்க வேண்டிய நேரம் இது. என்னதான் நம்ம உயர பிறந்தாலும் நம்ம கால் என்னைக்குமே பூமியில தான் இருக்குன்றத நீ என்னைக்குமே மறக்கூடாதுமா. நிச்சயம் பா. இப்போ நீங்க சொன்னதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். குட். ஆமா, இனிலேருந்தே நீ இப்போ தேவநந்தினி சாரீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் தானே? போர்ட் மீட்டிங் வச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்கப்பா. அன்னையில இருந்து தான் தேவநந்தினி ஹெட்டே. இன்னைக்கு போய் மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கணும்பா. ஏய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கற? அவளுக்கு போய் டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணு. நீ நேரத்தோட கிளம்பணும். அனுமா, இங்க வாயேன் ஒரு செகண்ட். கண்ண மூடு. ஆல் தி பெஸ்ட். இந்தா, பாத்து போயிட்டு வா. சரிம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். ஜாகிரதை. எஸ். ஏ குண்டு புஷ், என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அப்பம் கொண்ணு கொள்ளி கொண்ணு. இன்னைக்கு பொண்ணு வந்ததும் அவளுக்கு சுத்தி போடணும். அதெல்லாம் அப்புறம் சுத்தி போடலாம். முதல்ல எனக்கு ஒரு இஞ்சி டீ போடு. உனக்கு டீ போட்டு கொடுத்து எனக்கு வயசாயிடு சுப்பு. அதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா. ஆத்தா உன்னை எச்சரிச்சுட்டு போக வந்திருக்கா மகளே. கவனம் புஷ்பா, சம்பத்து உன்னை தேடி வரும்போது ஆபத்தும் கூடவே வரும். ஆபத்துல சம்பத்தை விட்டுறாத, சம்பத்துல ஆபத்தை மறந்துடாத. ஆத்தா கால சரணடைஞ்சவங்களுக்கு கஷ்டமெல்லாம் பஞ்சா பறந்து போகும் புஷ்பா. நீ கவலைப்படாத. என்ன செய்யணும்னு உன் பொண்ணுக்கு தெரியும். நீ அவளை கட்டுப்படுத்தாத. ஆத்தா சொன்ன வழியில தான் அவ போவா.
அவ விதி அப்படி. மீறி மனுஷங்க அவ விதிய மாத்த பார்த்தா ஆசையெல்லாம் நிராசையாயிரும். இது ஆத்தாவோட எச்சரிக்கை புஷ்பா. புஷ்பா, இந்த சாமி அடியம்மா சொன்னது ஏதாவது உனக்கு புரிஞ்சுது? எப்பவுமே கொஞ்சமாவது புரியும் சுப்பு. இந்த வாட்டி சுத்தமா புரியல. அப்புறம் என்ன எல்லாம் புரிஞ்ச மாதிரி அவங்க கிட்ட அணுவை நாங்க கட்டுப்படுத்த மாட்டோம் அது இதுன்னு பேசிட்டு இருந்த? அப்படியா சொன்ன? ஐயோ, அது என்னமோ அந்த நேரத்துல தோணி இருக்க சொல்லிட்டே சுப்பு. என்ன சொன்னியோ என்னவோ, அந்த அம்மா சொல்றது எதுவும் சரியா விளங்கவே மாட்டேங்குது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சாமி அடியம்மான்னா அப்புறம் அது ஏதோ சொல்றாங்க. அது இன்னும் நம்மள குழப்பி விடுது. என்ன சொல்றாங்கன்னே புரியலையே. சாமியாடியம்மா சொல்றது அப்ப புரியாத சுப்பு, ஆனா நடக்கும்போது புரியும். எப்பவும் இப்படி ஒரு பதில சொல்லி சமாளிச்சிரு. என்ன புரிஞ்சுதோ உனக்கு. ஆனா அது பாரு, அவங்க சொல்ற மாதிரி நம்ம எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் புஷ்பா. அதுக்கப்புறம் எல்லாம் அந்த மகமாய விட்ட வழி. சுப்பு, நான் போய் குப்பை கொட்டிட்டு வந்து உனக்கு டிபன் கட்டி தரேன். May I come in, sir? Yes, come in. Sir. Sir, Anu madam, name board, sir. Anu Subramani, Business Head, Devanandani Fabrics. ஏன் தாளத்தோட நிப்பாட்டிட்ட? பாடிட்டே தாளம் போட்டா இன்னும் நல்லா இருக்குமே. We are meeting after a long time. Hope everything is fine here, right? Yes, sir. Good, good, good. Welcome, Anu. Let us give her a big hand. Anu, hope you are happy now. Yes, sir. I'm really very happy. இந்த நேரத்துல நான் இன்னொன்னு சொல்லணும் சார். இந்த வேலூர் ப்ராஜெக்ட் சக்சஸ்க்கு மீரா மேம் தான் காரணம். அவங்க மட்டும் அன்னைக்கு அப்படி ஓப்பனா சேலஞ்ச் பண்ணலனா நான் இதை இவ்ளோ சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் சார். So, my thanks to மீரா மேம். Good, Anu. இந்த பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். I appreciate it. Guys, இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. பேஸ் செக்ரிகேஷன் ப்ராஜெக்ட்ல நம்ம கம்பெனி இன்வால்வ் ஆக போகுதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த குப்பை பிரச்சனைய நாம சரி பண்ண எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அகில இந்திய அளவுல கவனிக்கப்படும். இதனால நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைக்கும். Anu came up with an excellent idea. Thinking out of the box. Anu, நீ எக்ஸ்பிளைன் பண்றது பெட்டர். சார், குப்பை ஆள்றதுல எந்த ஒரு கம்பெனிக்கும் பல கோடி லாபம் இருக்கும். லாபம் இல்லாம யாரும் இந்த கான்ட்ராக்டை எடுக்க மாட்டாங்க. அப்படி நமக்கு வர லாபத்துல மக்களுக்கும் பங்கு போய் சேர்ற மாதிரி செய்யணும். ஐ மீன்,
கரெக்டா மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போடுற வீட்டுக்கு இவ்ளோ காசு தரேன்னு சொல்லணும். அதோட மக்கள் மத்தியில நமக்கு நல்ல பேரும் கிடைக்கும், நல்ல பிஆரும் கிடைக்கும். அது நமக்கு பிசினஸ்க்கும் யூஸ் ஆகும். எஸ் அனு, ஐ அப்ரிஷியேட் யூ. பை த வே, நம்மகிட்டயே சிஎஸ்ஆர் ஃபண்டிங் இருக்கு. நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாடு நம்ம சுற்றுப்புறம்னு கேம்பெயின்லாம் பண்ணலாம். நிச்சயமா இது வைரல் ஆகும். சூப்பர் சார். சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு முதல் டொனேஷனா என்னோட கான்ட்ரிபியூஷன். என்னங்க சார், சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் 1000 rupees. யமுனா சார். ஃபர்ஸ்ட் டொனேஷன் வந்தாச்சு. ஓகே சார். இதுக்கு ரிசிப்ட் போட்டு அனுக்கிட்ட கொடுத்துருக்கேன். ஷூர் சார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நோ. இல்ல சார், அது உங்களுக்கே தெரியல. நோ மீரா, நான் குழந்தை கிடையாது. எனக்கு தெரியும் என்ன பத்தி. நீ வேற, அவ வேற. ஐ அம் கிளியர். ரெண்டு பேருமே எனக்கு இம்பார்ட்டன்ட். இதுல யார் எவ்வளவு முக்கியம், எப்படி முக்கியம்லாம் எனக்கு சொல்ல தெரியல. நீங்க சொல்லவே வேண்டாம் சார். உங்களை தவிர இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். என்ன விட அவ ஒரு படி மேலதான் சார். நீங்க அப்படி நினைக்கணுங்கிறதுக்காகவே ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் அவ செய்யறா. ஒவ்வொரு விஷயத்திலயும் அவ உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குற மாதிரி நடந்துகிட்டா. அதுக்கு அவ பயன்படுத்துற வெப்பன் இன்னசென்ஸ். அவளை உங்ககிட்ட இருந்து தள்ளி வைக்க நான் என்னென்னமோ பண்ண. ஆனா நான் ட்ரை பண்ண அவ உங்களுக்கு இன்னும் க்ளோஸ் ஆயிட்டே வந்தா சார். கேவலமா தோத்து போயிட்டேன் சார். சார், அப்படி என்ன சார் இருக்கு அவகிட்ட? உடனே அவ திறமைசாலின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இந்த ஆபீஸ்ல திறமை இருக்கிறவங்க அவளை விட நிறைய பேர் இருக்காங்க சார். நீங்க அவளுக்கு காமிக்கிற கன்சர்ன், கேர், நீங்க ஏன் சார் எனக்கு காமிக்கிறது இல்ல? அவ உங்க கண்ணு முன்னாடி வந்த உடனே உங்க முகத்துல வர அந்த ஸ்மைல் நான் கண்ணு முன்னாடி வந்ததும் ஏன் சார், ஏன் அது மாயமா மறைஞ்சு போயிடுது? ஏன் சார், ஏன் சார் உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு? Why சார், why can't I get that affection, care, concern, love in your eyes? I can't hold back anymore, sir. Yes, sir. I care for your love, sir. இந்த மீரா 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 10 வருஷமா உங்க காதலுக்காக காத்துட்டு இருக்கா சார். ஐ லவ் யூங்கிற உண்மைய உங்ககிட்ட என்னால சொல்லவே முடியல சார்.